ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அம்மா குட் மார்னிங். என்ன சாய்? ஓகே. காலையில 5 மணிக்கு நாங்கெல்லாம் எழுந்துட்டோம், காலங்காத்தால இல்லம்மா. பாத்துட்டீங்களா இன்னைக்கு ஒழுங்கா? அம்மா நாங்க அங்க நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனா இங்கதான் வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ நாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அங்க கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. பயங்கர வெயில், முடியல இல்லம்மா. அதுக்கப்புறம் இங்க வந்து இட்லி போயிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சா? ஓ வா, சூப்பர், செம்மம்மா. இட்லி அண்ட் சூப்பரான குழம்பு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ காலையில் வந்து எங்களுக்கு இட்லி அண்ட் குழம்பு, மாங்காய் குழம்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு கஞ்சி. காலையில் பாவம் எழுந்துட்டாங்க, கால் வலிச்சுதான். அவங்க வந்து தரையில தான் படுத்துட்டு இருந்தாங்க. தரையில இந்த சென்ஸ் தரையில இருக்க பெட்டில் எங்களோட, அதனால கால் வலிச்சிருச்சு. இன்னைக்கு தான் அவங்க ரூம்ல இருந்து அந்த பெட்டு கட்டிலோட எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரூம்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து அவங்களால கட்டில படுக்க முடியும். ஏன்னா அவங்களால கீழே எழுந்துச்சு உட்காந்து, எனக்கு ஒரு ஏசி போதும், எல்லாம் ஒன்றா இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் டூவாக பார்த்தேன். அம்மா பாவம் எழுந்துக்கவே முடியல. காலையில் எழுந்துச்சி காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்தது. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமாம்மா. ரொம்ப கசகசானும் இருக்கு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடலாம். குளிச்சுட்டு அப்படியாச்சும் மழை வரட்டும். சரி, ஓகே. டோட்டல் டேமேஜ். மணி 7 o'clock. ஆனால் நாங்கள்லாம் 5 மணிக்கெலாம் எழுந்திச்சிட்டோம். அம்மா எழுந்திச்ச உடனே எங்களுக்கு எழுந்திச்சோம். நானும் அணியும் உருண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடலாம். டே 2 இன்னைக்கு. டே 2 நம்ம சென்னை ஹவுஸ். சூப்பராக குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுங்களை நான் காமிக்கிறேன், போட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பாருங்களேன், கிளாசி மிஸ்ஸி அப்படின்றவங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட பேசிட்டு சூப்பராக எனக்காக வந்து பலாசோ பேண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ஓகே இவங்க எல்லாமே பண்ணுவாங்களாம், கொரியர், பேக்ஸ், டாய்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, என்னதான் வி ஆர் ஸ்டாக்கீஸ் ஆஃப் பலாசோ பேண்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ், பேண்ட்ஸ், சாரீஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐடி நான் வந்து லிங்க்கெல்லாம் கீழே நம்பர்லாம் கொடுக்குறேன். இது ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர், சாரி பிளாக் கலர். ஸோ இது 2. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது பேண்ட். ஆக்சுவலி ரொம்ப வந்துட்டு ஓகே, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெயிலுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டாப்ஸ் வந்துட்டு என்னுடைய பழைய டாப்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து என்னுடைய பழைய பீரோ இங்கே அப்படியே வச்சுட்டு போனேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னெல்லாம் என்னுடைய பழைய ட்ரெஸ் இருக்குன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ட்ரெஸ் பத்தலை. ஃபார்ச்சுனேட்லி இந்த டாப் மட்டும் பத்துச்சு. டாப்ஸ் நான் நிறைய கொண்டு வரல. ஸோ அதனால இது பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வெளியவே போட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்குது. நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா லூஸாக வெயிலுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு க்ரீன் கலரா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக நம்ம வந்து லைக் ஒரு ஒயிட் கலர் டாப்ஸோட போட்டோம்னா நல்லாயிருக்கும். லைக் அப்படியே வெயிலுக்கு வந்துட்டு லைக் ப்ளசன்ட் இதுவாக சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா இது ஊருக்கு யுஎஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வந்து திக் அண்ட் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ஓகேங்க. நான் இவங்களுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. பயங்கர வெயில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்குது, அது மட்டும் தான் டாலரேட் பண்ணல. சோஃபார் என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் எங்களுடைய, நானே மூஞ்சி இப்பதான் கழுவிட்டு வந்தேன், தலையை கூட வரல, கவலைக்கூடாதீங்க. இதுதான் எங்களுடைய மேரி ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய்க்கா. ஓ ஆமா, வாங்க. அப்புறம் நம்ம நல்லா ஆண்டி, அப்புறமா நம்ம நல்லா ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க, நானும் ரெடி ஆகல. அப்புறம் நம்ம நல்லா ரெடி ஆயிட்டு நான் இன்னொரு ரெடி வீடியோல வருவோம். ஓகே. அம்மாவும் அதே நிலைமையில தான் இருக்காங்க, அம்மாவையும் விடுறது. கவலைப்படாதீங்க, எல்லாரையும் அப்படிதான், நானே அப்படிதான் இருக்கிறது. ஸோ இல்ல ஆண்டி, இதோ இப்பதான் சாப்பிடணும். அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க, எழுச்சிட்டாங்க, ப்ரஷ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, இன்னும் முடியல அவங்களுக்கு. நான் தான் சரி குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சார் நான் வந்திருக்காங்க அந்த ஆண்டி. நமக்கு வந்துட்டு அவங்க தெலுங்கு பேசுவாங்க.
ஸோ தமிழும் புரியும், தமிழும் நல்லா பேசுவாங்க. சரி ஓகே, அவங்க கொஞ்சம் ஷையாக இருக்காங்க, அதோட அவங்களுடைய ப்ரைவசியை மதித்து அவங்கள விட்டுருவோம். சரி ஓகே, நான் அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்த கிஃப்ட்டை நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். அவங்க வந்துட்டு வீடியோவில் பேசல, எங்கிட்ட இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. கிரிஷ் அனிஷ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கிரிஷை வந்துட்டு சின்ன வயசுலலாம் நான் அந்த ஆன்ட்டி கிட்ட தான் விட்டுட்டு நாங்கள்லாம் வெளியே போயிட்டு வருவோம். ஐயோ டவலை இப்படி போட்டேன், அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ யா, அது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடை வந்து அப்புறமா பொறுமையாக சுற்றி காமிக்கிறேன். சுற்றி காமிக்கிற அளவுக்கு பெரிய லெவல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். லைக் 60 வருஷம் ஓல்டு ஹவுஸு, எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. ஸோ 60 வருஷம் ஓல்டு ஹவுஸ். ஸோ நானும் பிறந்து வளர்ந்த வீடு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நார்மல், ரொம்ப 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 நார்மல் ஹவுஸ் தான். சோஃபார் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். 1 டே, இது வந்து டே 2. ஸோ 1 டேக்கான எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேற்று என்னாச்சு, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நான் பெருசாக ஷேர் பண்ணல, லைக் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத மட்டும் காமிச்சேன். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நம்ம நைட் அன்னைக்கு வந்தோமா, வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்து அன்னி பார்த்துட்டே வந்தான். லைக் இது ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கிடைச்சிது. நம்ம ஊருக்கு ரீச் ஆகிட்டோம்டா, நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு மென்டல் இது இருந்தது. ஸோ வந்துட்டே இருக்கும்போது அனி வந்து சொல்லியிருந்தான், நாய் பார்க்குறேன். என்னது தெருநாயெல்லாம் இருக்காமம்மா, என்ன நம்ம சொல்லுவோம், நிறைய தெருநாய் இருக்கு, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். தெருநாயெல்லாம் இருக்காமம்மா அப்படின்னா, ஆமாடான. மாடு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி மாடே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தமிழ் படித்த நாலேஜ் எல்லாம் அப்போதான் வந்துட்டு வெளியே விடுறாரு. மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் ஓகேடா, மாடு எங்கடா இருக்கு அப்படின்னு நம்ம கலைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலி இருக்கு அங்க அப்படின்னா, எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த வேர்டை வந்து தமிழ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சொன்னாங்க. டேய் நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வந்துட்டு இருக்கோம் கார்ல. அப்ப சொன்னாங்க, டேய் எங்கடா எங்க எலி இருக்கு, எலி அப்படியே இருந்தாலும் எப்படி உனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது வந்துட்டு அசோக் பில்லர் அந்த சைட்ல ஏதோ வரும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணிக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு ஜொமேட்டோ 1 to 2 அந்த டைம்ல ஜொமேட்டோ போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு ஹாப்பனிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 8 மணிக்கெலாம் எல்லாம் கடையை சத்து ஒரு மயான அமைதியாக வந்துடும். லைக் அன்லெஸ் நீங்கள் போறீங்கன்னா, இன்னொன்றும் அங்கே கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்றதுனால பெருசாக ட்ராவலும் பண்ண மாட்டோம். இங்கே நல்லாவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தூக்கம் வரவே இல்லை. ஒரு 4 மணிக்கு தான் தூங்கணும், விடிய காதால. ஆல்மோஸ்ட் மறுநாள் 4 மணிக்கு மாதிரி தான் தூங்கணும். தூங்கிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். நல்லா தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் எழுந்து நீங்கள் அந்த விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஃபன் மூமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து மொட்டை மாடிக்கு போகணும் பார்த்தீங்களா, மொட்டை மாடிக்கு நேற்று போனோம். போயிட்டு பசங்களுக்கு வந்து மொட்டை மாடின்றதை அப்போ தான் காலடி வைக்கிறாங்க ஆக்சுவலி. இது வரைக்கும் வந்துட்டு அவங்க மொட்டை மாடிக்கெலாம் காலடி லைக் 8 வருஷத்துக்கு முன்னாடி குட்டியாக இருக்கும்போது அதனால ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்தோடனே மேலேருந்து கீழே பார்த்தாங்க. மாடெல்லாம் சாணி இருந்தது. நம்ம ஊர் மாடு வந்து நடந்துகிட்டே தானே சாணி போடும். ஓ பெரிய சாணி, குட்டி குட்டி எப்படி இருந்துச்சு. அவனுங்க பார்த்தானுங்க, எட்டி பார்த்துட்டு ஓ மை காஷ் யாரோ ஆய் போயிட்டாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லடா, அது வந்து மாடியுடைய சாணி தான், அதெல்லாம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷியஸ் எல்லாம் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு பார்த்தாங்க. அங்கே ஒரு நாய் இருந்தது. அன்னி சொன்னான், ஏன் அங்கே ஒரு தெருநாய் இருக்கு அப்படின்னா. ஆமாடா, அது ஒரு தெருநாய் தாண்டா, கிட்டெல்லாம் எதுக்கும் போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து அது என்ன பண்ணிச்சு, சாணியை மூந்து பார்த்துச்சு. ஐ நோ இது வந்து ஒரு மாதிரி யக்கியான இதுதான், சேனல் மாத்திரம்னா மாத்திக்கோங்க. மூந்து பார்த்துச்சு. அன்னைக்கு வந்துட்டு ஐயோ அது வந்து சாணியை மூந்து பார்க்குது அப்படின்னா. ஆமாடா, அது என்னடா பண்ணோம், ரோட்ல இருக்க நாய் அப்படிதான் பண்ணோம். கொஞ்ச நேரத்துல அந்த நாய் வந்து ஆகி போச்சு. 2 பேர்ல ஓ மை காஷ் திஸ் இஸ் த வர்ஸ்ட் வியூ, கீழே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கீழே விட்டாங்க. எனக்கு சிரிப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் இருக்கும். ஸோ போக சரியாயிடும்னு வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் வந்து மாடிக்கு போகிறோம். இருட்டாயிடுச்சு. எது அது வந்துட்டு அது பேர் தொரட்டி கொம்பு. இல்ல 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 இல்லம்மா வேணாம், சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இல்ல இல்ல வெஜிடபிள்ஸ் பிளக் பண்றது. அவ்வளோ ஹைட்டுக்கு மரத்துல இருந்துச்சுன்னா ஹனி விழுந்துற போகுது. நீ போட்டியா இல்லையா நீ ஷூவை? எஸ் கரெக்ட். போ. ஏய் இன்னொரு சாவி இங்க இருக்குதா? என்னடா பாதல கோக சாவி மாதிரி இருக்குது.
பாதாள குகைனா லைக் this way, yeah. Yeah, that's a good idea தான். அப்பாடா, இந்த மாதிரி கிறிஸ்டியனிஷம் வாழ்க்கையில் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ல நமக்கு இந்த மாதிரிலாம் இல்லை. இது செம்மையா இருக்கு. இது சோலார் போட்டுருக்காங்க. நம்ம சூப்பரா இருக்குமா? அம்மா அங்க நாய் இருக்குடாங்க. எங்கடா? அங்க அது ட்ரீ பாக்க. அது பாட்டு இருந்துட்டு போகுது விட்றா. யா ரொம்ப அழகா இருக்குமா? யானி கோய இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அந்த நாய் அங்க ஆய் போயிடுச்சு. அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னதுடா இது வியூ அப்படின்னு. ஒன்று இதோ நேற்று இந்த வீடு தான் வந்தோம். இந்த வீடு சூப்பராக இருக்குன்னு இந்த ரெண்டு பசங்களும் ஆய் நம்ம வீடு அப்படின்னு என்னடா அதுக்கப்புறம் டே அது நம்ம வீடு இல்லை வாங்கடா அப்படின்னு சொல்லி அம்மிக்கு நமக்கு இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். இல்லைம்மா அந்த வீடு சூப்பராக இருக்குன்னு அங்கே தானே என்ட்ராவை பார்த்தானுங்க. அம்மிக்கு இல்லடா அது நம்ம வீடு இல்லை இதுதான்டா நம்ம வீடு அப்படின்னு. ஆனால் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் திஸ் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னு போதுங்க ரெண்டும். சாரி பண்ணி மூடு பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. வா இவன் ஒருத்தன் நாய் சாணியா ஒரே பிரச்சனையா இருக்கு இவனுக்கு. நாய் ஆகி போறது இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுது வர. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா அவங்க வந்து மாடியை வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ட்ரீஸ் அண்ட் அவங்க வந்து சின்ன வயசுல ஞாபகம் வச்சதெல்லாம் அங்கே ஆப்போசிட்ல ட்ரீஸ் இருக்கும். வாமா வா பரவாயில்ல வா, எதுவும் இல்லை எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றோம். ஆமா அம்மா இன்னும் குளிக்கல பாவம், பின்ன காலையில இருந்து. ஓ என்னது இது கோகனட் சுகரா? சூப்பர்மா, விலை அதிகமா இருக்குமே. ஓ ஓகே. ஜீரோ ஜங்க் ப்ராமிஸ், நோ கெமிக்கல், நோ அடிட்டிவ்ஸ். எங்க வாங்கினேன்? சூப்பர் மார்க்கெட். ஓகே, நீங்க இருந்தே எக்கச்சக்கமா எடுத்துட்டு போலாம் போல இருக்கு. அதே மாதிரி நுங்கு இல்ல சும்மா சொல்றேன், சுகர் எடுத்துட்டு போக முடியாது சொல்றேன். நிறைய விஷயங்க வந்து ஹெல்தியான வெர்ஷன்ஸ்லாம் இங்கே சூப்பராகவே இருக்குது. நுங்கு வந்து நான் தான் சொன்னேன் நேச்சுரல் ஒன்றுக்கு ஏசி போட்ட மாதிரி தான் நேற்று சூப்பராக எடுத்துகிட்டு வந்து அந்த ஆன்ட்டி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க நமக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க, வீட்டு ஹெல்ப்பு. அதே மாதிரி மேரி ஆன்ட்டியும் இருக்காங்க. அவங்க வந்தோடனே நான் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவங்களுக்குலாம் கூட நான் டிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயம் நான் வந்து காமிக்கல, பொட்டி இது பண்ணும்போது டக்கு டக்குன்னு இது பண்ணோம். கடைசி நிமிஷம் வேற பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, வீசா அது இதுன்னு. அப்புறம் அது வேற இருக்கு. நிறைய பேர் எனக்கு அமைச்சிருக்கீங்க ஜெர்மனுக்கு வீசா தேவையில்லைன்னு. நான் அப்புறம் இங்க இருக்க கான்சுலேட் கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து வீசா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன் டிரான்சிட்னா பிரச்சனை இல்லையா, நம்ம இன்டர்னல் டிரான்சிட், அதாவது பிராங்க்ஃபர்ட்ல இருந்து வெளில வந்து டொமஸ்டிக் ஃபிளைட்டை பிடிச்சிதான் நம்ம வந்து மியூனிக்கு போறோமா. ஆனாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நான் கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் இன்னொரு இதுல. சரி ஓகே, இப்போ நம்ம ஹாப்பி எபிசோட். அதுக்கப்புறம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது முடிஞ்சுதா. அப்புறம் வந்து பாத்ரூம் எங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. எனக்கெல்லாம் இல்லை, நம்ம நார்மல் தானே. அம்மா வந்து வாட்டர் கன் இது பண்ணிட்டாங்க. இவங்களை வந்துட்டு பாத்ரூம் வந்து நம்ம ஊர்ல அதாவது யூஎஸ்ல வந்து ஃபுல்லா ட்ரை பாத்ரூமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெட் பாத்ரூம்ன்றது வந்துட்டு ஏன்னா குட்டி 8 வருஷத்துக்கு முன்னாடினா கிறிஷ் வந்துட்டு ஐ திங்க் 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்போ வந்தது. ஆமா 5 இயர்ஸ்ல வந்தோம் நாங்க. அந்த டைம்ல வந்து யோசிச்சு பாருங்க, அவனுக்கே நம்ம வந்து ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் பேபி ஃபுல்லா நம்ம தான் கிளீன் அப் பண்ணுமா. ஸோ அவங்களுக்கு ஞாபகமே இல்லை டோட்டலி. ஸோ இப்போதான் அவங்க வந்துட்டு விவரம் தெரிஞ்சு லைக் ஃபுல்லா வந்து பாத்ரூம் டாய்லெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணனா அவங்க பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான டெமோ ப்ராசஸ் போச்சு. ஓகே, வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா டாய்லெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி அது வேற பாத்ரூம் டாய்லெட் வந்து அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பிரச்சனையாயிடும். பாவம் அவங்க அம்மா ஏற்கனவே. ஸோ அதனால அது ஒரு ப்ராசஸ், டாய்லெட் பாட்டி ட்ரைனிங் ப்ராசஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு தானே செகண்ட் டே வந்த நாள். நேற்று வந்துட்டு அன்னைக்கு கிறிஷ் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணா நல்லா தூங்கிட்டான் ஃப்ளைட்ல. ஒருத்தன் தூங்கவே இல்லை. யாருன்னா அனிஷ்க்கு நல்லா தூங்கினா, கிறிஷ் தூங்கவே இல்லை. ஸோ அனிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தான். லைக் நேற்று மதியம் நல்லா தூங்காம ட்ரை பண்ணாங்க, நார்மலாக இருந்தான். கிறிஷுக்கு வந்து அப்படியே பயங்கரம் இல்லை, தூங்குடானாலும் கேட்கல. நைட் என்னாச்சு, ஈவினிங் லிட்ரலி வந்து ஒரு 6:30 அந்த டைம்ல வந்துட்டு இந்த டோர் சரியா நான் லாக் ஆகாதனால நாங்க சொன்னோம் வெளியே வரும்போது லாக் பண்ணிருக்கேன்னா, நான் ஏசி ஓடுது பெட்ரூம் டோர் அப்படின்னு சொல்லுவேன். கிறிஷ் வெளியே லாக் பண்ணிட்டு நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியே லாக் பண்ணிட்டான். நானும் அம்மா அனிஷ் 3 பேரும் உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம்.
வெளில வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. என்னடா ஆள காணோம், மயக்கம் கியக்கம் போட்டு உழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி இந்த மாரி தான் பண்ணான். தூங்கவே தூங்கல, தண்ணி குடிக்காம டீஹைட்ரேட் ஆயிட்டு பிளாக் அவுட் ஆயிட்டான். ஐயய்யோ! அதெல்லாம் ரொம்ப ஹாரிபிளா இருந்தது. ஃபுல் பாடி செக்கப் ஃப்ரெஷ்க்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஃபோன் இங்க வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து WhatsApp காலா பண்ணான். அதுக்கப்புறம் அவன் எந்திச்சிட்டான் போல இருக்கு வந்து தந்தான். அப்புறம் சொன்னான், சேர்லயே உட்காந்தேனாம்மா தூங்கி போயிட்டேன் அப்படின்னா. சரி ஓகேடா வாடா சாப்பிட்டுட்டு கடகடான்னு தூங்குவோம்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தூங்க வச்சுட்டோம். அம்மாக்கு மட்டும்தான் வந்துட்டு உள்ள இன்னைக்கு வந்து கட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் போட்டுருவோம். ஸோ தட் நம்ம 4 பேருமே உள்ள ஜாலியா ஒரு பேசிக்கிட்டு தூங்கிட்டு அப்படின்னு நல்லா இருக்கும். அப்பா அவர் தனி ரூம்ல தான் இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க எங்களோட. ஆஹ் அப்பா எப்படின்னா அப்பப்போ வரேன் ஓகே அப்படின்ற மாதிரி ஹாய் ஹாய் பை பை தான். ஃபுல் வீடியோல டெய்லி விளாக்ஸ்ல எல்லாம் அப்பா வர மாட்டாரு. அவர் தனி உலகத்துல இருப்பாரு, தனி ரூம்ல இருப்பாரு. ஸோ யா அதுக்கப்புறம் நாங்க அதே மாதிரி வெளியே போனாலும் நாங்க 4 பேர் தான் போவோம். அப்பா ரொம்ப ரேர் தான். அன்னைக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் லைஃப்லயே அன்னைக்கு மட்டும் தான் நல்லா முழிச்சிருந்துருவாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி முழிச்சிருந்திருப்பாரு, அன்னைக்கு நைட்டு முழிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரையும் முழிச்சிருக்க மாட்டாரு. அவர் பயங்கர ஒரு ரொட்டீன். காலையில 4 மணிக்கு எழுந்துருவாரு. எழுந்து வாக்கிங் போயிட்டு வருவாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு, ஸ்மால் நேப் எடுப்பாரு, அதுக்கப்புறம் டிவி பார்ப்பாரு. அவருடைய ரொட்டீனை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா அவருக்கு வந்து லைக் தலைவலி. அன்னைக்கே சொல்லிட்டோம் தலைவலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க யூஸ்வலா அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இன்னொன்று பெருசா விளாக்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். ஸோ வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. அவர் பாட்டுக்கு நாங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அவர் பக்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம், ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். விளாக்ஸில் வரலன்னா அது லைக் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அவருடைய ப்ரைவசி. இப்போ கிறிஷுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து விளாக்ஸில் அவ்வளோ வர பிடிக்கல. ப்ரைவசி. அனிஷ் வீடியோ எடுக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கனால தான் வரான். செப்பரேட்டாக அவனை எடுக்க மாட்டேன். ஆனால் அதுதான் லைக் மேபி அவன் வந்துட்டு தாத்தா மாதிரி கூட இருக்கலாம். ஸோ தட் அந்த ஒரு ப்ரைவசியை நம்ம வந்து மதிச்சு அவங்க 2 பேரையும் ஃப்ரீயாகவே விட்டுருவோம். இது வரைக்கும் இதுதாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் எங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி விளாக்ல சொல்றேன். நாங்களாம் மீட்டப் பண்ண போறோம். ஸோ அது தனி விளாக்ல சொல்றேன். சரி ஓகே, நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும், நம்ம போய் சாப்பிடலாம். நான் நேற்று மத்தியானம் அதாவது ஒருத்தன் நல்லா தூங்கிட்டான், ஒருத்தன் தூங்கவே இல்லை. அவங்களுக்கு ஜெட்லாக் போச்சான்னு தெரியல. அம்மா சொல்றாங்க 2 நாள் கழிச்சு தான் ஜெட்லாக்கே ஆரம்பிக்கும் பாருடி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னாலும் அப்படிதான் நினைச்சு நமக்கு ஜெட்லாக்கே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல சாம தூக்கம். அவ்வளோதான். நைட்டு வந்துட்டு தூக்கமே வரல. ஒரு இப்படி பார்த்தாலும் 3 மணிக்கு அப்படி தூங்கியிருப்பேன். ஒரு 5 o'clock வரைக்கும் தான் தூங்கியிருப்பேன். அதே தான் நடக்க போகுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆக போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ சூப்பரா இட்லி, தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி தொக்கு இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். அதுக்குள்ள இது வேணா அது வேணா நாங்கள் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஒருத்தனுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஒருத்தனுக்கு தக்காளி தொக்கு பிடிக்கும். அவங்க பாவம் அதனால 2த்தையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு மாங்காய் குழம்பு. பிரஷ் பண்ணிட்டியாடா நீ? தெரியும் ஆண்டி, சாப்பிடல தான் சொன்னான். தமிழ தான் பேசுவான். நாய் பூனை எலி வரைக்கும் எல்லாம் பேசுவான். தமிழ ப்ராப்பரா பேசுறா. ஊர்ல இருந்து வந்தா இல்லக்கா, அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் சரியா பேச முடியல, டயர்டா இருக்குது உடம்பு. உங்களுக்கா? ஓகே ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. சுகர் இருக்குது இல்லக்கா எனக்கும். ஆமா ஆமா, அம்மாக்கு உங்களுக்கு. ஆமா, மற்றபடி அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து கிறிஷ வந்துட்டு குட்டியா இருக்கும் போதெல்லாம் பாத்துப்பீங்கல்ல, அது சொல்லிட்டு இருந்தேன். ஒன்றும் நினைக்காத, பேசலக்கா. நான் நல்லா பேசுவாங்க, அதெல்லாம் நான் சூப்பர்ண்ணா. இங்க வந்துட்டு நாங்க சேஞ்ச் பண்றோம் சொன்ன பாத்தீங்களா, கட்டில் இங்க போட்டாச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்ண்ணா. ஆமா, ஃபுல்லா தள்ளிடலாண்ணா. அவ்வளோதான். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ரூமில் வந்துட்டு நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ நானும் கிறிஷ் அனிஷ் வந்துட்டு இந்த ரூமில் தரையில் படுத்துக்க போகிறோம், மேட்டர்ஸை விரிச்சிட்டு. அம்மா வந்துட்டு கீழே படுத்துட்டு எழுந்துக்க முடியாது, அவங்களுக்கு கால் வலி பின்னி எடுத்துரும். அதனால் ஏன்னா அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது, காலெல்லாம் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கால் பயங்கரமாக வீங்கிடும். படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க.
நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்ட் ஆக்கி தான் நடப்பாங்க. அந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அத வேற நான் அம்மா கூட்டி ஒரு நாள் செக்கப் பண்ணோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங் விளாக்ல வரலாம். பாய்.